6ஆம் வகுப்பு அலகு 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பாடம் பார்க்க போறோம். அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கத்தால் வகுக்கப்பட்ட அடிப்படை சட்டங்களும் உரிமைகளும் தான் அரசியலமைப்பு சட்டம் என்று கூறப்படுகின்றது. அதாவது பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளும் சட்டங்களும், இதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் செயல்படும். ரைட். அதில் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற பாடத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லி குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி 6வது பையனுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நேராக ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்துடுவோம். ரைட். இப்போது அரசியலமைப்பு அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ உங்ககிட்டே வந்து அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளும் சட்டங்களும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ரைட். அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அப்போது இதற்கு முன்னாடியே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வந்தது. அப்படி உருவாக்கி முடித்ததுக்கு பிறகு அது எப்போது நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26. இந்த நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அப்போது ஒரு நாடு என்று ஒன்று உள்ளது என்றால் அந்த நாடு எவ்வாறு செயல்பட வேண்டும்? அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் அது குடியரசான நாடு. ரைட். அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். குடியரசு தினத்தில் அன்று யார் செங்கோட்டையில் கொடியேற்றுவார்? குடியரசுத் தலைவரா அல்லது பிரைம் மினிஸ்டரா? சரியான விடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பூரண சுவராஜ்யம், முழு சுதந்திரம், அதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. 1929 நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுவராஜ், முழு சுயராஜ்யம் அடைவது தான் எங்களுடைய நோக்கம் என்று முழங்கப்பட்டது. அதனை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1930 அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடுறாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஜனவரி 26 தான் எங்களுடைய சுதந்திர தினம் என்று கொண்டாடினாங்க. 1930 ஜனவரி 26. இப்பொழுது நாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அப்போ தான் நமக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே 1930 ஜனவரி 26 அன்று என்ன பண்ணிட்டாங்க? சுதந்திர தினமாக கொண்டாடினாங்க. கூடுதலாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஜனவரி 26ஆம் தேதியும் நாம் சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்லியிருப்பார். ரைட். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதுதான் நம்மளுடைய குடியரசு தினமாக இருக்குது, ஜனவரி 26. அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? ரைட். பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. இதை பற்றிலாம் நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். 11th 12th இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, அதில் யாரெல்லாம் இருந்தாங்க, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக அதில் நம்ம பார்த்துக்குவோம். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட அரசமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ற அமைப்பானது 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது ஒரு சபை. இந்த சபையில் மொத்தம் 389 நபர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இவர்களை வைத்து தான் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்கள் பிஆர் அம்பேத்கர்னு போற்றக்கூடாது.
ஒட்டுமொத்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத். அந்த அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே பல்வேறு குழுக்கள் பிரித்தாங்க. அதில் ஒரு குழு தான் வரைவு குழு. இந்த வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். பின்னாடி பார்ப்பாதீங்க. ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட்ட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தாங்க. இதில் அரசியல் நிர்ணய சபையில் இந்த 389 நபர்களில் 15 பெண் உறுப்பினர்களும் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். இதில் பல்வேறு குழுக்கள் பிரித்தாங்க. 7 பேர் கொண்ட அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அரசியலமைப்பு வரைவு குழு 7 நபர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக B.R. அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக B.N. ராவ் நியமிக்கப்பட்டார். B.N. ராவ் தான் ஆலோசகர். அட்வைசர் யார்? B.N. ராவ். இந்த குழுவினுடைய முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. எந்த குழு? அரசியல் நிர்ணய சபை. வரைவு குழு மட்டும் கிடையாது. வரைவு குழு ஆரம்பித்தது 1947 ஆகஸ்ட் 29. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அரசியல் நிர்ணய சபை. அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதான் முதல் கூட்டம், ஃபஸ்ட்டு மீட்டிங். அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. ரைட். உங்களுக்கு தெரியுமா, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர். ரைட்டு. இந்த குழுவினர் இங்கிலாந்து, இந்த குழுவினர்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளில் இருந்த அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை படிக்கிறாங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், நமக்கு எந்த மாதிரி அது மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதனுடைய சாராம்சத்தை எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. அப்படி இந்திய அரசியலமைப்பை உருவாக்க நமக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் நமக்கு இதெல்லாமே நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முந்தைய தேர்வில் எல்லாம் கேட்டதான். இதெல்லாம் மோஸ்ட் ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ். ரைட்டு. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வருடம். இறுதியாக 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்த அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்கும் பணி முடிவு பெற்றது. 1949 நவம்பர் 26 முடிச்சிட்டாங்க, எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க. அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பொழுது அதை நடைமுறை கொண்டு வரல. என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் கான்ஸ்டியூஷனை செயல்பாட்டு கொண்டு வராங்க. அப்போது இந்த நவம்பர் 26 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு தினம். அப்படின்னா என்ன, நவம்பர் 26. தேசிய சட்ட தினம், இதுவும் நவம்பர் 26 தான். சரிங்களா. 1949 நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக நாம் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? அந்த நாள் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பணி நிறைவடைந்தது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. இந்த 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையானது இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிறாங்க, வாங்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், அம்பேத்கர் கொடுக்குறாரு, ராஜேந்திர பிரசாத் இதை வாங்கிக்கிறார். சரிங்களா. இவர் தான் வரைவு குழு, இதெல்லாம் ட்ராட் பண்ணி தலைவர்கிட்ட கொடுக்குறாரு, தலைவர் இதை வாங்கிக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பை உருவாக்க
அன்றைய நாட்களில் 64 லட்சம் ரூபாய் செலவிட்டிருக்காங்க. இதுக்காக 64 லட்சம் ரூபாயில் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டம் தயாராகிவிட்டது. இதில் முகப்புரை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. முகப்புரை அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன? முகப்புரை என்றால் முன்னுரை மாதிரி. இப்போ ஒரு புஸ்தகம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புஸ்தகத்தில் ஃப்ரண்ட்டு பேஜில் ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டு இந்த புஸ்தகத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகின்றது. அது இந்தியாவை எப்படி காமிக்குது? இறையாண்மை மிக்க சமத்துவ மதசார்பின்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு என்று இந்தியாவை வரையறை செய்யுது. அப்போ நீங்கள் இந்திய அரசியலமைப்பு முழுவதும் படிக்க வேண்டியதில்லை. அந்த முகப்புரையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இந்தியா எப்பேற்பட்ட நாடு. இந்தியா எப்பேற்பட்ட நாடு? இறையாண்மை மிக்க சமத்துவமான மதசார்பின்மை, அனைத்து மக்களும் இங்கே வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மக்களாட்சி நாடு, குடியரசு. இதுதான் இந்தியா அப்படின்னு வரையறை செய்யுது. இதுதான்ப்பா முகப்புரை, ப்ரியாம்பிள். இதில் தான் இந்தியாவை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. ரைட். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கான்ஸ்டியூஷனில் பகுதி 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. சட்ட விதி ஆர்டிகல்ஸாக பிரிச்சிருப்பாங்க, ஷெட்யூல்ஸ் அட்டவணையாக பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இது, அவ்வளோதான். மொத்தமாக 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு தற்போது இருக்குது. ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமையை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 1 தூக்கியிருப்பாங்க, சொத்துரிமைன்றதை தூக்கியிருப்பாங்க. தற்பொழுது அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6. அது என்னென்னா, சம உரிமை, 2வது சுதந்திரமாக செயல்படும் உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சுதந்திர சமய உரிமை, 5வது கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, 6வது சட்டத்தின்படி தீர்வு காணும் உரிமை. இப்படி மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் நமக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுக்கின்றது. அப்புறம் 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்குது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆர்டிக்கல் 326 என்பது 18 வயது பூர்த்தி அடைஞ்ச யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கின்றது. இப்போ நமக்கு உரிமைகள்லாம் நிறையா இருக்குது. அதே போல் நமக்கு சில கடமைகளும் கொடுக்குது இந்திய அரசியலமைப்பு. பகுதி பார்ட் 4A சில அடிப்படை கடமைகள், தற்பொழுது 11 அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமைகளும் இதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கணும், சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், நாட்டுக்காக தேவைப்படும் போது நம்ம இராணுவம் அல்லது சேவை, இந்த மாதிரி எல்லா வகையிலும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள். அப்புறம் குழந்தைகளுடைய பெற்றோர் தான் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயமாக எஜுகேஷனை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கொடுக்கணும். அது அடிப்படை கடமை. அடிப்படை உரிமை என்பது என்ன? ஒவ்வொரு அரசும் இந்த 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படை உரிமையில் வரும். அப்போது அரசாங்கம் நமக்கு செஞ்சால், அரசாங்கத்தின்றது நம்ம வாங்கிட்டோம்னா அது உரிமை. இப்போ பேரண்ட்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய குழந்தைக்கு கல்வி கொடுப்பது அது கடமை. தகவல் பேழை பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருக்காரு, N. கோபாலசாமி இருந்திருக்காரு, K.M. முன்ஷி, சையது முகமது ஷாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இருந்திருக்காங்க. மொத்தம் 7 பேர் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 7 பேரை சொல்கிறாங்க. யார்? B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது ஷாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. இந்த 7 பேரும் இருந்திருக்கிறாங்க. இந்த குழுவின் தலைவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தினுடைய சிற்பியாக கருதப்படுகிறார். B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியாக கருதப்படுகின்றார். இப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷனில்
அதாவது ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது 395 சட்ட விதிகள் ஆர்டிகல்ஸும் 22 பகுதிகளும் 8 அட்டவணையும் இருந்துச்சு. 8 அட்டவணை இருந்துச்சு. தற்போது இதில் மாற்றம் வந்திருக்கு. இந்த 8 அட்டவணை அப்படின்றது 12 அட்டவணையாக மாறிடுச்சு. இந்த 22 பகுதிகள் என்பது 25 பகுதிகளாக மாறியிருக்கு. 395 ஆர்டிகல் என்பது ஒரு 460க்கு மேலே போயிடுச்சு. அதாவது மொத்தமாக நம்ம எண்ணும்போது, அதாவது இந்த 395ன்றது நம்பர், இதுக்குள்ளே அதாவது 1A 2A 2B இப்படின்னு ஆர்டிகல்ஸ் சட்ட விதிகளை இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி மொத்தமாக கூட்டும்போது நம்ம 460க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் நம்பர் வைஸ் பார்க்கும்போது 395 தான். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 396வது ஆர்டிகல் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19ல் A இருக்குது, 19ல் B இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப் ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் 1 2ன்னு கூட்டும்போது நமக்கு 460க்கு மேலே போயிடுச்சு. அதே போல் பகுதியும் பார்த்திங்கன்னா நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா 22. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4A அப்படின்னு ஒன்று இருக்குது, 14A இருக்குது, 14A இருக்குது. ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது 25 அப்படின்றது வருது. அட்டவணை மட்டும் நமக்கு 12 அப்படின்றது நம்பர் வைஸே அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கரண்ட்டில் 448 தாண்டி போயிடுச்சு. ஸோ இது ஓல்டு டேட்டா. ஓகேங்களா? இருந்தாலும் இதுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கனால நம்ம இதவே வச்சுக்குவோம். 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இதெல்லாம் இருக்குது. ரைட்டு. இந்திய அரசமைப்பு சட்டம் 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்திருக்காங்க. இப்போ இதையும் தாண்டி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் படி தாண்டி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டியது இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அப்போ உண்மை எழுதியிருப்பாங்கள்ல, அது இந்தி ஆங்கிலம் இந்த 2 லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்காங்க. ஒரிஜினல் பேப்பர்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இப்போ ஹீலியம் வாயு எதுக்கு நிரப்பியிருக்காங்கன்னா அந்த எழுத்துக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும் குறிப்பிட்ட காலங்களில். அது அழியாமலும் அந்த பேப்பரை பாதுகாக்கக்கூடிய பணியை இந்த ஹீலியம் வாயு செய்யும். அதனால் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில் வச்சு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உண்மையான காகிதங்களை பாதுகாத்து வருகின்றனர். அது எங்கே இருக்குது? நாடாளுமன்ற நூலகத்தில் இருக்குது. ரைட்டு. இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறோம்? நவம்பர் 26 தான் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறோம். அரசியலமைப்பு சட்டத்தை டேஸாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அரசியல் நிர்ணய சபை ராஜேந்திர பிரசாத் எப்போ வாங்கிட்டார்? 1949 நவம்பர் 26. நம்ம இந்த இமேஜில் பார்த்தோம் பார்த்தீங்களா? வரைவு குழுவிட்ட இருந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாங்கிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து அதான் 30 10 31 10 நினைக்கிறேன். பார்த்துருவோம். இதில் பாருங்கள் 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் இங்கே அப்படி கேட்டுக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இப்போ 101க்கு மேலே போயிடுச்சு. அப்போ 101 அப்படின்றது போடலாம். இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது அடிப்படை உரிமை அல்ல? சுதந்திர உரிமைன்றது அடிப்படை உரிமை தான். சமத்துவ உரிமைன்றது அடிப்படை உரிமை தான். கல்வி பெற உரிமைன்றது அடிப்படை உரிமை தான். ஓட்டுரிமை அப்படின்றது அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது ஆயிடுச்சுன்னா நம்ம வாக்கு செலுத்தலாம். கொடிட்டிடங்கள் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக யார் இருந்தார்? ராஜேந்திர பிரசாத் இருந்தார் இல்லைங்களா? ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை B.R. அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ். இப்போது ஆர்டிகல் 32 இருக்குது. ஆர்டிகல் 32 அதன்படி நாம் சுப்ரீம் கோர்ட் அணுகி எனக்கு சில அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, இப்போ வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னுடைய சுதந்திர உரிமையை பறிக்கிறாங்க இல்லைங்களா? என்னுடைய அடிப்படை உரிமையை நான் சுதந்திரமாக செயல்படணும். அப்போ நான் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை போகலாம். எனவே நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் பாதுகாக்கும் செய்வது வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், ஸோ நீதிமன்றங்களும் போட்டுக்கலாம். அடுத்து நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்.
சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படின்றது ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்துச்சு. 2010 நடைமுறைக்கு வந்துச்சு. சட்டம் வந்து 2009 வந்திருக்குங்க. அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படின்ற சட்டம் 2009 வந்திருக்கும். ஏப்ரல் 1, 2010 அது அமலுக்கு வந்திருக்கும். அதான் அங்கே கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். நன்றி.